டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். பஸ் கண்டக்டர் சுதர்சன், பஸ் டிரைவர் பலராமன் பஸ்ஸை ஓட்டிகிட்ருக்கான். காலை நேரம் பஸ்ஸு முழுக்க கூட்டமாக இருந்தது. அதில் பாதி பேர் காலை நேரங்கிறனால பாதி பேருக்கு மேலே மாணவர்கள் மாணவிகள் தான். அவங்க எல்லாருக்குமே சுதர்சன் கண்டக்டர் ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு மாணவியே எல்லாத்தையும் பணத்தை வசூல் பண்ணி என்ன பண்ணிடுவா, கண்டக்டர் சுதர்சன்கிட்ட கொடுத்து டிக்கெட் வாங்கிடுவா. அந்தளவுக்கு 4 வருஷம், இது 4வது வருஷம் காலேஜுக்கு வந்துக்கிட்டு இருக்கா. ரெகுலராக இதை பண்ணுறவ. இன்னும் 1 வருஷம் வருவா, அதுக்கப்புறம் இந்த வருஷத்தோடு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இவனும் பார்த்துட்டு விட்டுட்டான். போக மற்ற வேலைக்கு போகிறவங்களும் வருவாங்க. நிறையா பேரை தெரியும் இவனுக்கு வரவங்களாம். ஆனால் பேர் கூட தெரியாது. ஆனால் நல்லா பேசி பழகிக்குவான், அவங்களும் பேசி பழகிக்குவாங்க. இவனும் நல்லா இளமையாக இருப்பான். அதனால் இவங்க நல்லா ஆக்டிவாக வேலை பார்க்குறத வச்சு எல்லாருக்கும் இவனையும் பிடிக்கும். அவங்கக்கிட்டே யதார்த்தமாக பழகிக்குவான். அந்த பஸ்ஸு போய்கிட்டே இருந்தது. அடுத்த ஸ்டாப்புக்கு போய் பஸ் நின்றுச்சு. பேசஞ்சர்ஸ்லாம் ஏறிட்டு இருந்தாங்க. அடுத்து அப்படியே டிக்கெட் கொடுத்துட்டு பின்னாடி இருந்தவன் மெதுவாக முன்னாடி போனான். முன்னாடி இருக்கவங்ககிட்ட எல்லாம் டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு போக ஆரம்பித்தான். அப்போ தான் அவனுக்கு சடனாக அவனை திடுக்கிற விஷயம் நடந்தது. பார்த்தா முன்னாடி உட்காந்துருக்க நீலவாக்கு சீட்டு இருக்குன்ற டிரைவருக்கு ஆப்போசிட்டில், அவருக்கு டிரைவருக்கு எதிர்ப்பு இருந்த நீலவாக்கு சீட்டில் அவங்க அப்பா உட்காந்துருக்கார். அவங்க அப்பா முகத்தை பார்த்தா அதே வரட்டு கௌரவம், முரட்டுத்தனம், கோபம், பிடிவாதம் எல்லாம் அப்படியே இருந்தது. அவன் நினச்சிக்கிட்டான், இவரெல்லாம் 200 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்க வேண்டியவர் இப்போ வந்து பிறந்துட்டாரே, இப்போ பிறந்தவர்னால மேற்க ஊதி சூரியன் சொன்னால் கூட உதிச்சிடணுன்ற அளவுக்கு கோவப்படுவார். அப்போ எப்படி இருக்கும்? அதனால் இவனுக்கும் அவருக்கும் செட் ஆகவே இல்லை. அவர் கூட சண்டை போட்டே இருப்பான். கை கலப்பெல்லாம் போயிருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு நாள் வீட்டை விட்டே வெளியே அனுப்பிட்டார். இப்போது வெளியே என் சொந்த காசில் 1 ரூபா கூட உனக்கு கொடுக்க மாட்டேன், நான் சம்பாரித்த காசில் வெளியே போ அப்படின்னு அவர் அனுப்பிட்டார். வெளியே தள்ளி கதவையும் சாத்திட்டார். இவனும் பரவாயில்ல நம்ம வெளியே போய் பொழைச்சிக்கலான்னு இவனும் வந்துட்டான். சுதர்சன் அப்பாவுக்கு அவங்க அண்ணா தான் செல்ல பிள்ளை. அவனும் என்ன பண்ணுவான், அவங்க அப்பாட்ட இருக்க காசுக்காக அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு சரி சரி சரின்னு தான் காசு கிடைக்கணும். அவங்க அப்பா சொல்கிறதையே அவனும் கேட்டுக்குவான். அதனால் அவங்க 2 பேருக்கு ஒத்து போகும். இவன் அப்படி பண்ண மாட்டான், காசுக்காக மட்டும் இதுக்கு தலையாடணும், இவனுக்கு பிடிக்கல அப்படின்னு போயிடுவான். அதனால் அவங்க அப்பாவும் அவனுக்கு நல்லா பெரியவன் நல்லா அண்ணனை செல்லமாக வச்சுக்கிறாருன்னு விட்டுருவான். அவங்க அப்பா அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். நல்ல பணம் இருக்க பொண்ணு, வசதியான பொண்ணாக பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சிட்டாரு. அவங்க அண்ணா பார்த்தா பயங்கர கருமையாக இருப்பான், மகா கருமி. இவன் சின்ன வயசில் சுதர்சன் வாங்கின புக்கை கூட அவன் என்ன பண்ணிடுவான், மூர் மார்க்கெட்டில் வாங்கின புக்கெல்லாம் போய் விற்று காசாக்குவான். அதுக்காக தம்பியே அண்ணன் நடிச்சிருக்கான். அந்தளவுக்கு கருமையாக இருப்பான். அண்ணன் எப்படி இருந்தாலும் அவன் பக்கம்தான் அப்பா இருப்பார். அதனால் இவனுக்கு அப்படியே பழகி போச்சுன்னு விட்டுருவான். கல்யாணம் பண்ணிட்டு வந்த குஞ்சம்மா கூட கொஞ்ச நாள் பார்த்தா. அதுக்கப்புறம் அவளே வாயை திறந்து ஒரு தடவை சுதர்சன்ட்ட சொல்லிட்டா, உங்கள் அண்ணனுக்கு ராத்திரி மட்டும்தான் என் ஞாபகமே வருதுன்ற அளவுக்கு சொல்லிட்டா. அவள் சொல்கிறதும் கரெக்டு தான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எங்கள் அண்ணன் வெளியே எங்கேயுமே கூப்பிட்டு போக மாட்டான். அவளை எதுவுமே வெளியில் காட்ட மாட்டான். செலவழித்து கூப்பிட்டு போகக்கூடாது, எதுக்கு வெளியில் செலவழிக்கணும் அப்படின்னு கூப்பிட்டே போக மாட்டான். அவன் ஒரு மடையான மாதிரி இருந்துக்குவான். அப்போ அவள் என்ன பண்ணுவா பாவம், அவன் முகத்தில் நிரந்தரமாக ஒரு சோதகமே ஆகிப்போச்சு. வெளியேயும் போல எங்கேயும் போலையேன்ட்டு அவளும் கஷ்டப்பட்டு மனசளவு கஷ்டப்பட்டு விட்டுட்டா. சரி அவங்க அண்ணா கருமையாக இருக்கும்போது என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவளும் அவனோட வாழ்ந்துட்டு தான் இருக்கா. கஷ்டப்பட்டுக்கனால வாழ்வோம் போ அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்துட்டு மெதுவாக அவங்க அப்பா பக்கம் போனான். போய் எங்கே போகணும்னு கேட்டான். அவங்க அப்பா திருவல்லிக்கேணின்னு சொன்னார். அதே சவுண்டு, அவர் பேசுகிறது, கருவம் எல்லாம் அப்படியே இருந்தது. அவருக்கு தெரியும் சுதர்சன் கண்டக்டராக இருக்கிறது. இருந்தாலும் அவர் அவ்வளோவா காமிச்சிக்க மாட்டார். ஏன்னா இவன் கண்டக்டராக இருக்கிறத அவர் அவமானம் நினச்சிக்குவார். அதனால் காட்டிக்கவே மாட்டார். இவனும் அதை பார்த்துட்டு விட்டுட்டான். சரி சௌக்கியமா அப்படின்னு கேட்டான். கேட்டதுக்கு அவங்க அப்பா ஏதோ சொல்கிற மாதிரி வந்தார். ஆனால் அவருக்கு அத்தனை பேர் முன்னாடி எப்படி கண்டக்டர் நான் பையன் சொல்லி பேசுகிறதே அப்படின்னு சொல்லி சங்கடப்பட்டுட்டு அமைதியாக இருந்துக்கிட்டார். இவனும் டிக்கெட்டை கொடுத்துட்டு டிக்கெட்டு காசு வாங்காமல் முன்னாடி போய் பின்பக்கம் போயிட்டான். அவனா அப்பா 8 அடினா இவன் 16 அடி பாயணும்ல சுதர்சன். அந்த கோவத்தில் இவனும் திரும்பி போயிட்டான். அப்பா எப்படிப்பட்டவர்னா, நிறையா பணம் இருக்குது, நிறைய வேலை பார்த்து சம்பாதிச்சார். போக ரிட்டையர்மெண்ட் பணமும் வந்துச்சு. அதையும் பத்திரமா வச்சுக்கிட்டாரு. பேங்க்கில் போட்டு இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார் சுதர்சனப்பா, யதார்த்தமாக ஒரு இடம் வாங்கி வாங்கினார். கொஞ்ச நாள் வச்சுருந்து விற்றோன்னே நல்ல லாபம் கிடைக்கும். ரெகுலராக அது ஒரு ப்ராக்டிஸாக போனோமேன்னு பண்ணி நிறைய பணம் வச்சுக்கிட்டாரு, சேர்த்து வச்சார். இப்படியே வந்ததுனால அவருக்கு அந்த சாமர்த்தியம்லாம் நல்லா இருக்கே, அவர் வாடு பொழைச்சிக்கட்டும்னு சொல்லிட்டு
கண்டுக்கலாம் அந்த அளவுக்கு இருந்தான். சரி நம்ம பொழப்ப நம்ம பார்ப்போம், அவ்வளோ வசதி இருந்து என்ன இருக்குன்னு சுதர்சன் என்ன பண்ணிக்கிட்டான், அவன் பாட்டுக்கு அவன் போயிட்டான். ஆனால் சுதர்சன் அப்பா நினைக்கல, சுதர்சன் இப்படி விட்டுட்டு போவான் அப்படின்னு அவர் நினைக்கல. கோவத்தில் திட்டினா எதாவது மாறுவான், கொஞ்சம் சம்பாதிக்கிறது பண்ணுவான் அப்படி இப்படின்னு நினச்சாரு. ஆனால் இவன் பண விஷயத்தில் அவங்க அப்பா பேச்சோ மற்றதே எதுவும் கேட்காம நம்ம உழைச்சி முன்னேறணுங்கிற மாதிரியே போயிட்டான். பெரிய பணம் இருக்குதுன்னு காமிக்கக்கூடாது அப்படி இப்படின்றத விட்டுட்டு போயிட்டான் அவன் பாட்டுக்கு பேசாமல். சுதர்சன் அவங்க அப்பா பேச்செல்லாம் கேட்பான், எல்லாமே கேட்பான். என்ன அவங்க குடும்பத்திலே பரம்பரையாக கர்வமும் இருக்குது, பரம்பரையாக கர்வம் குணத்திமிரு பணம் இருக்குங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. அது இவனுக்கு பிடிக்கல சுதர்சனுக்கு. அதுக்காகவே அதை உடைக்கணுன்றக்காக தான் வெளியே நான் வந்ததே அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணி வெளியே போயிட்டான் அவன். அது சுதர்சனுக்கு பிடிக்கல, அதுக்காகவே அவன் வெளியே போயிட்டான். முதல்ல அவனுக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்கேயுமே இப்போ தங்கறதுக்கு இடம் இல்லை, படுக்க இடம் இல்லை. போக எந்த பிளாட்ஃபார்மில் போய் படுத்தாலும் போலீஸ் பிடிப்பாங்களே அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவான், பிளாட்ஃபார்மில் போலீஸ் பிடிக்காத மாதிரி பின்னாடி தள்ளி போய் படுத்துக்கிட்டு இப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தான் காலத்தை. அதுக்கு பிறகு தான் அவனுக்கு அதுலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு இடியாப்பம் வடகறி அதுன்னு ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு இருந்தான். அதுக்கு பிறகு அவனுக்கு கிடைச்ச வேலை, அவஹா நம்ம பசியோடு இருக்கும்போது தான் பரவாயில்ல, இந்தளவுக்கு நமக்கு தேவைப்படுதுங்கிறது தெரியுது, நம்ம வேலைக்கு போய் கரெக்டாக பண்ணணும்னு முடிவெடுத்து என்ன பண்ணிட்டான், ஒரு வேலை கிடச்சது கண்டக்டர் வேலை, உடனே போய் ஜாயின் பண்ணிட்டான். அவனுக்கும் அந்த காக்கி ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்ட்டான் பலராமனும். இவனும் டிரைவர் பலராமும் ஃப்ரெண்டாகி டக்குன்னு அவன் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டான், கண்டக்டர் வேலைக்கு போகிறது நல்லதுன்னு அந்த வேலைக்கு போயிட்டு எப்படியும் நம்ம நல்லபடியாக சம்பாரித்து நல்ல நிலைமைக்கு வரணும்னு முடிவெடுத்து அவன் பாட்டுக்கு வேலைக்கு போய்கிட்டு இருந்தான். கஷ்டமான வேலையாக தான் இருக்கும் கண்டக்டர் வேலை. ஏன்னா தினம் என்ன பண்ணணும், நிறைய பேரை பார்க்கணும், நிறைய பேர்கிட்ட டிக்கெட் கரெக்டாக கிழிச்சு கொடுக்கணும், கரெக்டாக சில பேர் சில்லறை கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப பொறுமையும் வேணும். ஏன்னா சில பேர் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க, சில பேர் சில்லறையே இல்லைன்பாங்க, சில பேர்கிட்ட கரெக்டாக டிக்கெட் கொடுக்கணும், கோவமாக பேசுவாங்க, எரிச்சல் பண்ணுவாங்க, கரெக்டாக நிற்க மாட்டாங்க, இதெல்லாம் இருக்கும். வண்டி எடுக்கும்போது ஃபுட்பாலில் ஏடுவாங்க, இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இதாக இருக்கும். தூக்கத்தில் கூட சில நேரத்தில் தொடர்ந்து நிறைய பேரை பார்த்தமேங்கிற அளவுக்குலாம் கனவு வரும். அந்த மாதிரியெல்லாம் போகிற அதுவும் ஒரு கஷ்டமான வேலை தான் கண்டக்டர் வேலையும். இப்படிலாம் போயிட்டு இருந்தான். இதுக்கு பிறகு பஸ் டெர்மினல் ஸ்டாப் வந்துருச்சு. அப்போ இறங்கும்போது அப்பா வந்து இவன் பக்கத்தில் வந்தார், அவங்க அப்பா சுதர்சன் அப்பா. பேசணும் வா, அவங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு அவர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டோன்னே சரி சொல்லுங்கப்பா, பஸ் டெர்மினேஷனில் 15 நிமிஷம் தான் டைம் இருக்குது, சீக்கிரம் போகணும்னு இவன் சொன்னான். உடனே அவங்க அப்பா கூட்டிகிட்டு போய் வா பேசணும்னு சொன்னார். சரி இவன் போய் என்ன பண்ணிட்டான், ஒரு டீ கடையில் போய் 2 டீயை ஆர்டர் போட்டுட்டு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, ஏன் உனக்கு இந்த வேலை கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்டார். இருக்க தான்ப்பா செய்யுது, என்ன பண்ண முடியும், ஆனால் எனக்கு பரவாயில்லப்பா, கௌரவமாக இருக்குது, அதனால் நான் பாட்டுக்கு வேலை பார்க்குறேன்ப்பான்னு இவன் சொல்லிட்டான் சுதர்சன். இல்லை நீ காக்கி சட்டையோட வேர்வையும் வச்சுக்கிட்டு காக்கி சட்டையோட யூனிஃபார்மையும் போட்டு வேர்வையோட டிக்கெட்டு கொடுத்து தினமும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கியே, அதனால தான் எனக்கு இதாக இருந்தது, அதனால தான் அவனை பார்த்து கேட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னார். உடனே இல்லைப்பா பரவாயில்ல, நீங்கள் என்ன சொல்லணுமோ சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டான். அப்போ அவங்க அப்பா சொல்கிறார், உங்கள் அண்ணன் எல்லா சொத்தையும் அழிச்சிட்டான்டா, எல்லாத்தையும் வச்சு இந்த பிஸ்னஸ் பண்ணுவோம் அதில் பண்ணுவோம், எப்போ எத்தனை நாள் நம்ம ட்ரெயின்லேயே மெட்ரோ ட்ரெயின்லேயே போயிட்டுருக்க முடியுமா, அதனால் காரில் போகலாம், அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு எல்லா சொத்தையும் வச்சு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி நிறைய ஏதோ பிளாஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணான். அவனும் பண்ணால் பிளாஸ்டிக் பிஸ்னஸ் சரியாக பண்ணாமல் அவன் கூட சேர்ந்த சகவாசமும் சரியில்லை, நண்பர்களும் எல்லாம் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணேன்னு வீட்டில் பூரா பிளாஸ்டிக்காக கிடக்கு, சரியான பிஸ்னஸ் பண்ணாமல் எல்லா பணத்தையும் அழிச்சிட்டான். ஒன்றே ஒன்று, சொந்த வீடுங்கிறனால அந்த வீடாவது தப்பிச்சிச்சு, அதை கூட அடகு வச்சு தான் வாங்கினா, ஏதோ வீடை மட்டும் அடகு வச்சதை மட்டும் காப்பாற்ற முடிஞ்சது என்னால், மற்ற எல்லாத்தையும் விற்றுட்டான். பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வீட்டில் பூரா பிளாஸ்டிக்காக கிடக்கு. இப்போ எனக்கு பயங்கர கடுப்பாயிடுச்சு, அவனை திட்டினேன், ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு கத்துனேன். உடனே அவன் நான் திட்டினதுக்காக கோச்சிட்டு வேகமாக ஒய்ஃபை கூட்டி குஞ்சம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டான். இப்போ கேட்டால் அவன் மாமியார் வீட்டில் தங்கியிருக்கான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவன் கேட்டான், அப்புறம் என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னே ஒன்றுமே சொல்ல அவங்க அப்பா அமைதியாக இருந்தது. ஏன்ப்பா இப்போ தான் 2வது பையன் மாவுமே உங்களுக்கு வருதாப்பான்னு சுதர்சன் கேட்டான். ஆமாடா என்ன பண்ண சொல்கிற, நீ அவனை மாதிரி இல்லைன்னு எனக்கு அப்போவே தெரியும், உனக்கு வாழ தெரியுங்கிறது எனக்கு தெரியும், நீ உனக்காக வாழுவ, உன்னை பற்றி யோசிப்ப, வேலைக்கு போகணுன்னு நினைப்பன்றதுலாம் எனக்கு தெரியும். சரி இப்போ நான் உட்காந்து யோசித்தேன், அப்போ தான் தெரியுது, தனியாக உட்காந்து யோசிக்கும் போது தான் தெரியுதுடா, உன்னை பற்றின அபிப்பிராயமே எனக்கு பளிச்சுன்னு வந்தது, பரவாயில்லையே இவ்வளோ தூரம் இருந்தாலும் பண்ணுறானே அப்படின்னு உண்மையில் கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சுடான்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஏதோ அதிகமாக செல்லம் கொடுத்து நான் குட்டிச்சவராக கெடுத்துட்டேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது, இப்போ உன்னை தனியாக விட்டுட்டேன்,
நீ நல்லா வருவேன்னு எனக்கு தெரியும், பரவாயில்ல. இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது உன்னை இப்படி பண்ணிட்டோமேனு. இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லாமல் இருக்கேனே, அதை நினச்சி வருத்தப்படுறேன். கடைசியாக என்கிட்ட ஒன்றே ஒன்று என்ன இருக்குன்னா, நான் போட்ட எல்ஐசி இன்சூரன்ஸ் பாலிசி மெச்சூராகி வருது. அது போக கொஞ்சம் பணமும் இருக்குது. எல்லாம் சேர்த்து உன்கிட்ட தர்றேன், நீ ஒரு வீடு வாங்கிக்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அதுக்கு சுதர்சன் அமைதியாக இருக்கான். வீடு வாங்கிக்க, ஒரு கல்யாணத்தையும் பண்ணிக்க, ஒரே ஒரு ரூமில் ஒரு ஓரத்தில் ஒரு ஈசி சேரை போட்டு நான் உட்காந்துக்கிறேன், எனக்கு அதை மட்டும் செய், கடைசி காலம் உங்க கூடயாவது இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அதுக்கு சுதர்சன் சொல்லிவிட்டு அமைதியாக இருக்கான். அவங்க அப்பா சொல்கிறாரு, என்னடா சொல்லுடா, ஒரு ஓரமாக நான் உங்க கூட இருந்துட்டு போகிறேன்டா கடைசி காலத்துலையாவது, சரியாடா அந்த பணத்தை வச்சு வீடு வாங்குடா அப்படின்னு, கல்யாணமும் பண்ணுடா அப்படின்னு சொன்னதுக்கு அவன் அமைதியாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க அப்பாவுக்கு உடனே இதாயிடுச்சு. ஏன்டா சிரிக்கிற அப்படின்னு கேட்டால், அவன் வருவான்லப்பா அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அப்பா கேட்குறாரு, எவன்டா வருவான் அப்படின்னு கேட்டதுக்கு, அதான் அண்ணன் வருவான்லப்பா கிருஷ்ணன், அவன் விடுவான அவங்க மூத்த புள்ள, அவனால் அத்தனை நாளைக்கு மாமியார் வீட்டில் இருக்க முடியும். உடனே வெளியே வந்தால் அவனுக்கு உடம்பும் வளையாது. அவன் என்ன பண்ணுவான், உங்களை தேடி தானே வருவான். அப்போ வந்தால் அவன்கிட்ட இந்த பணத்தை கொடுங்க, இந்த பாலிசி பணத்தையும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கு மிச்சம் போய் அவனுக்கு தெரியாம வச்ச பணத்தையும் அவன்கிட்டே கொடுங்க. அப்போ அவன் கூட இருந்துட்டு போங்க. இல்லை அவன் வரலைன்னா நீங்களே கூட ஒரு வீடை கட்டி ஒரு சின்ன இடத்துல நீங்கள் இருந்துட்டு மீதியை வாடகைக்கு விட்டு அந்த காசை வாங்கி கூட சந்தோஷமாக சாப்பிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டான். சொன்னோடனே அவங்க அப்பா, அப்போ நீ அப்படின்னா நீடா அப்படின்னு கேட்டக்கு, நான் வரமாட்டேன்ப்பான்னு சொல்லிட்டான் சுதர்சன். ஏன்டா உனக்கு இன்னும் என் மேலே கோவமாடான்னு அவங்க அப்பா கேட்குறாரு. கோவம் இல்லைப்பா, எனக்கு பிடிக்கல, எதுக்கு நான் அங்கே திருப்பி வரணும், நீங்கள் அவனை கூப்பிட்டுக்கோங்கப்பா, அவனுக்காக இல்லைனாலும் அவன் ஒய்ஃபு குஞ்சமாக அவாக்காது கூப்பிட்டுக்கோங்கப்பா, அப்படியே விட்டு வைக்கலாமா, போங்கப்பா, எவ்வளோ தடவை கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன்ப்பா, 100 தடவை கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன்ப்பா, எனக்கு என் வழி தெரிஞ்சு போச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சுதர்சன் சொல்லிட்டான். உடனே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. என்னடா இப்படி சொல்கிற, சாயங்காலம் கூட வாடா, டியூட்டி முடிஞ்சு வாடா நம்ம பேசுவோம் நைட்டு கூடன்னு சொல்லி கூப்பிட்றாரு. இல்லைப்பா, வேறு விஷயம்னா நான் வரேன்ப்பா பேசுவோம், இந்த விஷயம்னா நான் பேசக்கூட வரமாட்டேன்ப்பா, வேண்டாம், என்னோடய முடிவே இதுதான்ப்பா, ஒரு தடவை இல்லை 100 தடவை கூப்பிட்டாலும் இதுதான் என் முடிவு, தீர்க்கமான முடிவுப்பா, நான் வரமாட்டேன்ப்பான்னு இவன் சொல்லிடுறான். ராத்திரிக்குள்ளே மாறுறதுக்கு நான் அவங்க புள்ள மாதிரி கிடையாதுப்பா, ஆகா வீடு கல்யாணம் பண்ணுறாங்க வீடு வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நான் ராத்திரிக்குள்ளே மாறிட்டு இருக்கு, நான் பொண்ணு பையன் மாதிரி இல்லைப்பா, கடைசி காலம் உங்களுக்கு பிடிச்சா அவனோடய இருந்துட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அவங்க அப்பா ஒரு மாதிரி ஆயிட்டார். நீ உருப்படவே மாட்டப்போ அப்படின்னு திட்டார். பரவாயில்லப்பா, நான் அப்படியே இருந்துக்கிறேன், நீங்கள்லாம் நல்லா இருந்தால் போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டான். சொன்னோடனே அவங்க அப்பா சரி போடா அப்படின்னு சொல்லி அவர் வாட்டுக்கு போயிட்டார். ஒன்றும் சொல்ல முடியல அவங்க அப்பாவால். அவரும் கிளம்பி போயிட்டார். இவன் போய் டீ கடையில் காப்பி வாங்கின கடையில் டீ கடையில் காசை கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான். போய் பலராமன்ட்ட போய் வாங்க போவோம், பஸ்ஸுக்கு கிடையாது, டைம் ஆச்சுன்னு கிளம்பி போய் உடனே டிரைவர் பலராமன் வண்டி எடுக்க போக இவன் வழக்கம் போல வண்டி ஏறி பஸ்ஸில் விசில் ஊதிட்டு இவன் பாட்டுக்கு டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். உழைப்பும் தன்னம்பிக்கையும் என்றைக்குமே வாழ்க்கையில் வெற்றியைத்தான் நமக்கு தரும்.